Good evening, my dear children. So, successfully, kadasi week vandachu test series oda inna oru 3 test da meedi irukku nenikiren. So, அப்படியே முக்கா கிணறு தாண்டியாச்சு. நான் கால்வாசி கிணறு தான். மல்லு கட்டி இழுத்து பிடிச்சி தாண்டிடுங்க. மெயின்ஸை கிளியர் பண்ணிட்டு will get into IIT. Right. So, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் as you can see nuclear physics. One second. Nuclear physics. Almost modern physics oda second half அப்படினு வெச்சுக்கலாம். நமக்கு அந்த electromagnetic waves, photoelectric theory, photoelectric effect, dual nature எல்லாம் முடிஞ்சிருச்சு. And now nuclear physics like almost last topic. இதுக்கு அப்புறம் semiconductors மட்டும் நமக்கு மீதி இருக்கும். That's an easy peasy topic. முடிச்சிடலாம். So nuclear physics and trust me இருக்குறதுல one of the most interesting title கொடுக்க முடியாது. One of the interesting topics is nuclear physics. வணக்கம் ஐயா, வணக்கம் மக்களே. ஆரம்பிப்போமா? So, yes, Frederick, very good evening, man. Frederick, yesterday. Okay, நேத்துக்கு NSCP exam நடந்ததுல, how was it? So, நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Too good. NSCP, that's அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. But I'm glad that you have written that exam. Good, man. All the best. Let's see. So, let's start. Time waste பண்ண வேணாம், already late ஆயிடுச்சு, ஆரம்பிப்போம். இப்போ நியூக்ளியஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு ஆட்டமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நமக்கு தெரிய வந்தது என்ன, the entire positive charge along with that majority of the atoms, entire positive charge-ம் major mass சொல்லலாம், major mass, total almost major mass ஒரு ஆட்டம்ல எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்த்தா the central part of the atom called nucleus. So majority of the positive charge and most of the mass ரெண்டுமே all the positive charge majority mass ரெண்டுமே நியூக்ளியஸ் குள்ளர கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ரெண்டு பார்ட்டிகல்ஸ், நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே சப் அட்டாமிக் நிறைய போகும், பட் அந்த அளவுக்கு டெப்த் நம்ம இப்போ போக போறது இல்லை. ஜெனரல் நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நியூக்ளியஸ் குள்ளர, ரைட்? புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். இதுல ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ், neutrons are electrically neutral. அதுங்களுக்கு சார்ஜ்னு எதுவும் கிடையாது, they just have mass, right? So charge of a proton பாருங்க, positive electron, one electronic charge positive. Charge of an electron என்ன 1.6 into 10 power minus 19 coulombs. Done, right? Neutrons neutral, of course. இப்போ mass of the nucleus என்ன பாருங்க, this is mass number into mass of one nucleon. நியூக்ளியான்னா ஒன்றும் இல்லை, புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் காமன் பேரு, நியூக்ளியஸ்குள்ள இருந்துட்டு இருக்கிறதுனால நியூக்ளியான் அப்படின்னு பேரு. ஸோ மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், நியூக்ளியர் மாஸ் என்ன, மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னா என்ன, டோட்டல் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற டோட்டல் பார்ட்டிகல்ஸ், டோட்டல் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். வாய்ஸ் பிரேக்கிங் இல்லை, என் வாய்ஸ் கிளியரா இருக்கா பசங்களா? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? செக் பண்ணி எஸ் ஆர் நோ சொல்லுங்க பாப்போம். இஸ் மை ஆடியோ வீடியோ, இஸ் தட் கிளியர்? கிளியர் தானே? எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பெரியசாமி, பூபதி, ஒரு தடவை வீடியோ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, கிளியர் ஆயிடும். ரைட். ஸோ மாஸ் நம்பர் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் வெறும் புரோட்டான்ஸ் மட்டும். இதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகுறது என்னன்னா, எனக்கு ஆரம்பத்துல இந்த கன்ஃபியூஷன் நடந்துட்டு இருந்தது. மாஸ் நம்பரை நான் அடிக்கடி எம் அப்படின்னு எழுதி வச்சிருவேன். இங்க எம் அண்ட் ஏ ரெண்டு இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா, அட்டாமிக் நம்பருக்கு தானே ஏ வரணும் அப்படின்னு ஏ அட்டாமிக் நம்பர்னு எடுத்துட்டு மாஸ் நம்பரை எம் இல்ல மீதி இருக்கிறது மாஸ் நம்பர் எடுத்துட்டு இருப்பேன். அதாவது ஏ ஃபார் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீதி இருக்கு ஜெட், அதுதான் எனக்கு மாஸ் நம்பர் நினைச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது உல்டா, தலைகீழ. சோ மாஸ் நம்பருக்கு தான் நம்ம அட்டாமிக் நம்பருக்கு ஏ கொடுக்க கூடாது, ஜெட். மாஸ் நம்பருக்கு தான் நம்ம ஏ கொடுப்போம். இதெல்லாம் இருக்கு பாருங்க, மாஸ் நம்பர் இஸ் ஏ, அட்டாமிக் நம்பர் இஸ் செட், ரைட்? சோ இத தப்பு பண்ணாம கரெக்டா எழுதிக்கோங்க. அட்டாமிக் நம்பருக்கு ஏ வராதுல, அட்டாமிக் நம்பருக்கு ஜெட், மாஸ் நம்பருக்கு ஏ, ரைட்? அட்டாமிக் நம்பர்னா வெறும் புரோட்டான்ஸ் மட்டும்தான், ஆர் அதை நம்ம புரோட்டான் நம்பர்னு கூட சொல்லலாம். சோ ஜெட் இஸ் ஜஸ்ட் புரோட்டான் நம்பர், ரைட்? மாஸ் நம்பர்னா புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டும் சேர்த்து. Number of neutrons obviously mass number minus atomic number. இப்போ அடுத்தது 3 different terms, isotopes, isobars, isotones. Isotope பாருங்க,
same atomic number but different mass number. Okay, atomic number same இருக்கும், different mass number இருக்கும். இது எப்ப possible அப்படின்னா element ஒரே element தான் வேற வேற ஐசோடோப்பா மாறும். different elements cannot be called as isotopes ஏன்னா proton number same இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம கார்பன் எடுத்துக்கலாமா? கார்பன்ல C12 இருக்கு, C14 இருக்கு, நமக்கு தெரியுமா? ரெண்டு ஐசோடோப்ஸ். ஏன் ஹைட்ரஜனை எடுத்துப்போமே, ஹைட்ரஜன்ல பேசிக் ஹைட்ரஜன், அடுத்து டியூட்டீரியம், அடுத்து ட்ரீசியம். ஸோ 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ ஐசோடோப் எல்லாத்துலயுமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா தான் இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த எலக்ட்ரான்ஸ், ரைட்? எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான் நம்பர் சேஞ்ச் ஆகாது, நியூட்ரான் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அண்ட் தட் இஸ் ஐசோடோப். அடுத்து ஐசோபார் பாருங்க, சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர். இது வேற வேற எலமெண்டோடது. எனக்கு இங்க அட்டாமிக் நம்பர் மாறுனுச்சுனாலே டிஃபரெண்ட் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ சேம் மாஸ் நம்பர், டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர், ஸோ வேற வேற எலமெண்டோடது. ஐசோடோன்ஸ் சிம்பிள். இந்த டோன்ஸ் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இது என்னங்கிறது நியூட்ரான் நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். So isotones அப்படின்னா those elements that have the same number of neutrons. அவ்வளவுதான் isotones. Okay, so இது முடிஞ்சிச்சா? அடுத்தது size of the nucleus. இப்போதான் நம்ம ஆட்டம்ன்ற லெவலை தாண்டி we are entering into nucleus. நியூக்ளியஸ்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு இன்ன வரைக்கும் ஒரு கிளியரான ஐடியாவே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் அன் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளியர் கட்டா இப்போ ஒரு 2 எலக்ட்ரானுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் அப்படின்றத நம்மளால கிளியரா கால்குலேட் பண்ண முடியும். பட் நியூட்ரானுக்கு நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன்ஸ், நியூட்ரான்ஸ்னா லைக் 2 நியூட்ரான்ஸ் ஆர் நியூக்ளியஸ்குள்ளார இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்குள்ளார இருக்கிற இன்டராக்ஷன்ஸை நம்மளால இன்ன வரைக்கும் தெளிவா டீகோட் பண்ண முடியல. ஆல் வி ஹேவ் இஸ் a rough estimate. ஸோ அப்படி போடப்பட்ட எஸ்டிமேட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ரேடியஸ் ஆஃப் அ நியூக்ளியை ஃபார்முலா என்ன பாருங்க, R0 into A to the power 1/3. ஸோ ஒரு நியூக்ளியஸோட ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A power 1/3. Radius of a nucleus is proportional to A power 1/3, right? So என்னோட mass number increase ஆக radius பெருசாகும். It's obvious. நிறைய protons உள்ள போட்டு அடக்கணும்ல. So நிறைய protons and nucleus, neutrons and nucleus குள்ள போட்டு திணிக்க size பெருசாயிட்டே தான் போகும். That's obvious. So radius is directly proportional to A power 1/3. And the proportionality எடுக்கிறதுக்கு we introduce a constant R0, right? இப்போ R0 ஓட வேல்யூ என்ன பாருங்க, 1.2 into 10⁻⁵ FM. So femtometer அப்படின்னு சொல்லுவோம். So 1.2 into 10⁻⁻15க்கு பேரு தான் femto. நம்ம சென்டி, மைக்ரோ, அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் போடுவோம் இல்லையா? So சென்டி, 10⁻³ என்ன வரும்? மில்லி. எஸ், சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, அதுக்கப்புறம் 12 பிகோ. ஸோ 15 femto அப்படின்னு வரும். femtoனா 10⁻⁻15. நம்ம நியூக்ளியர் ஒரு ஆட்டமோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 10⁻⁻10 கிட்ட வரும், ரைட்? ஸோ ஆட்டமோட சைஸ் இஸ் 10⁻⁻10, நியூக்ளியர் சைஸ் இஸ் 10⁻�15. அந்த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் டிஃபரன்ஸ் பாருங்க 5, ரைட்? ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் டிஃபரன்ஸ் இஸ் 5. அப்போ நியூக்ளியஸை விட ஒரு ஆட்டம் கிட்டத்தட்ட 1000-10,000 மடங்கு பெருசு. அவ்வளோ சின்னோண்டா இருக்கும் நியூக்ளியஸ் நமக்கு. ஸோ 10⁻⁻15, ரைட்? ஸோ அப்போ நியூக்ளியரோட வால்யூம், நியூக்ளியஸ் என்ன ஷேப்னு நமக்கு தெரியாது, பட் நம்ம ஸ்பெரிக்கலா இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல பார்க்கும்போது எல்லாமே all the bodies are trying to be 3-dimensionally symmetrical. அப்போ sphere is the only shape that is 3-dimensionally symmetrical. So nucleus ஒரு sphere அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் நியூக்ளியர் டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கு. டென்சிட்டி ஃபார்முலா as usual mass by volume, right? So total mass of the nucleus, இங்க mass of the nucleus by volume of the nucleus. Mass of the nucleus எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Total number of nucleons, which means total mass number. So A into mass of one nucleon. இது வந்து capital M போட்டுக்கலாம். Total mass of nucleus divided by the total volume of the nucleus. Mass of the nucleus க்கு mass of one nucleon, be it proton or neutron, doesn't matter. ஒரு நியூக்ளியானோட mass into the total number of nucleons divided by volume. என்ன பாருங்க, volume of nucleus is தனியா போட்டுக்கலாம் 4/3 pi into r cube, right? So for r ஓட வேல்யூ என்ன, r0 into a power 1/3. So volume becomes 4/3 into pi into r0 a power 1/3 the whole cube. So which is 4/3 pi r0 cube into a. அப்படின்னு வந்துரும்.
இந்த 3 உள்ள கொண்டு வந்தோம்னா இதுக்கு அந்த 3 வந்துரும். இங்க 3 and 3 gets cancel. You'll have r0 cube. தூக்கி இங்க substitute பண்ணா so 4/3 pi r0 cube a. So a cancel ஆயிடும். பாருங்க ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் இல்ல. இங்க no variables. a was a variable. ஏன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு எனக்கு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எல்லாமே மாறிட்டே இருக்கும். So obviously mass number will change. But mass of a nucleon is constant இல்ல. ஏன்னா protons எந்த ஒரு எலிமெண்ட்ல இருந்து நம்ம ஒரு புரோட்டானை தேடி எடுத்தாலும் it's going to be constant. அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறதுல கான்ஸ்டன்டா தான் இருக்கும். So m 4/3 pi r square எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணா கால்குலேஷன் இப்போதைக்கு கால்குலேஷன் பண்ற மைண்ட் எனக்கு இல்ல. So you can substitute and do the calculation. ஃபைனல் வேல்யூ மட்டும் நான் எடுத்து கொடுத்துறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேஷன் போட்டு ஃபைனல் வேல்யூ என்ன வருவாங்க 2 into 10⁻17 kilograms per meter cube. Just look at this number. இந்த நம்பரை பாருங்களேன் 10⁻17 kilograms per meter cube. For your information, வாட்டரோட டென்சிட்டி எவ்வளவு இருக்கும் 1000 kilograms per meter cube, which means 10⁻3. அவ்வளவுதான் 10⁻3 kilograms per meter cube. It is a density of liquid, this thing another mercury, liquid metal. நம்ம கிட்ட இருக்கிற very stable liquid metal mercury அவனோட டென்சிட்டி எடுத்துக்கிட்டோம்னா 13,600 kilograms per meter cube. நம்ம ப்ராப்பர் ஃபார்மேட்ல எழுதுனாலும் 1.36 into 10⁴ அப்படின்னு போட்டுக்கலாம். 10⁴ தான் மேக்ஸ், ரைட்? அதை விட நம்ம யுரேனியமே போனா கூட லைக் இஃப் யூ கோ டு யுரேனியம் சேம் 10⁴ தான் இருக்கும், அதை தாண்டி போவாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸோட டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 10⁴ அவ்வளவுதான் மேக்ஸ் கிலோகிராம் per meter cube, ரைட்? 10⁴ கிலோகிராம் 13,600, which means 10,000 kilograms per meter cube. பட் நியூக்ளியஸோட டென்சிட்டி பாருங்க 10⁻17, ரைட்? அது எவ்வளவு பெருசா இருக்கும். அண்ட் the surprising part is அந்த டென்ஸா இருக்கிற நியூக்ளியஸ் நம்ம பாடியில இருக்கு. Our entire body is made up of this nucleus, 10⁻17 kilogram per meter cube nucleus. So fascinating, la? Right? Sometimes, yeah, we have to believe. No, நான் அதுக்கு போக விரும்பல. Let's get back. இப்போ பிரச்சனை என்னன்னா அந்த டென்சிட்டி தான் நம்ம பிரச்சனையே. எங்க இருந்து அந்த டென்சிட்டியில பிரச்சனை? இப்போ நமக்கு தெரியும் protons and protons they do repel each other, right? ரெண்டு protons will repel each other badly, right? இப்ப அந்த ரேடியஸ் நம்ம பார்த்தோம்ல, ரேடியஸோட வேல்யூ எந்த ஆர்டர்ல இருந்தது பாருங்க, ஃபெம்டோமீட்டர், ரைட்? 10⁻⁻15ல இருந்தது. அப்போ அவ்வளோ பக்கத்துல இருக்கிற ரெண்டு புரோட்டான்ஸுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா போகும், ரைட்? த ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ புரோட்டான்ஸ், ஒரு பேசிக் ரெண்டு புரோட்டானுக்கு நடுவுலயே. இதே நம்ம ஒரு ஹெவியான நியூக்ளியஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ லுக் அட் a heavy nucleus, வாய்ஸ் பிரேக் ஆகுதா? Is my voice breaking? பசங்களா all good? வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகல? Is it all good? Please give me some response. Okay. All right. Okay. Okay, fine. Yeah, என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேன்ல. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? Yes. ரெண்டு புரோட்டானுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்ஷன் பயங்கரமா இருக்கும். ஓகே, அதுவும் இல்லாம let's say if we go for a bit heavier atom, நம்ம கொஞ்சம் ஹெவியான ஆட்டம்ஸ்க்கு போனோம்னா அங்க எத்தனை புரோட்டான் இருக்கும் யோசிச்சு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 92 புரோட்டான்ஸ். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற ரிப்பல்ஷன் எவ்வளவு பேடா இருக்கணும். பட் அதையும் தாண்டி ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிளா இருக்கா யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி, ஓகே யுரேனியம் இஸ் அன்ஸ்டேபிள், அதை விட்டுருவோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி நியூக்ளியஸ் இஸ் ஸ்டேபிள். மெஜாரிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து நமக்கு ஸ்டேபிள் கேட்டகரியில தான் இருக்கு, ரைட்? அப்போ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த நியூக்ளியஸ். நம்மளால புரிஞ்சுக்க முடியாத ஏதோ ஒன்று அந்த நியூக்ளியஸ்குள்ளார நடந்துட்டு இருக்கு. அது ரெண்டு புரோட்டானுக்கு நடுவுல இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் ஓவர் கம் பண்ணி அவங்கள நசுக்கி பிடிச்சிட்டு இருக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ நம்ம 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் படிச்சிருப்போம்ல, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், weak nuclear force, electromagnetic force and gravitational force. அந்த strong nuclear force. இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் அவ்வளோ புரோட்டான்ஸ் எல்லாத்தையும் நசுக்கி பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போம்.
அப்போ there should be some energy involved இல்ல, there should be some sort of energy. So அவ்வளோ வேலை பார்க்கறதுக்கு where is that energy? அந்த எனர்ஜி எங்கிட்டு இருந்து வருது? So that is where this concept comes into the picture. Nuclear binding energy. Literally நம்ம புக் எல்லாம் பைண்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். லிட்டரலா how we bind books, அதே மாதிரி this binding energy is keeping the nucleus bound. அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே, பாசிட்டிவ் சார்ஜஸ், நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் அந்த நியூக்ளியஸ்குள்ளேயே பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. That's the job of this binding energy, literally. Right? So அப்ப அந்த binding எனர்ஜிக்கு சோர்ஸ் என்ன? எல்லா எனர்ஜிக்கும் நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும்ல. What is the source for binding energy? Mass. Disappearance of mass. அதுதான் நம்ம mass defect அப்படின்னு சொல்றோம். காணாமல் போகின்ற mass. No, mass defect. Right? So அந்த mass எங்க இருந்தது, எங்க காணா போகுது பாருங்க. இப்போ mass defect அப்படின்னா என்ன? சிம்பிள். இந்த ஃபார்முலா பாருங்களேன். Z into mass of protons plus A minus Z into mass of neutrons minus mass of nucleus. Actually, no, there is some weird thing going on. இப்போ யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன பண்றேன்? Let's say நான் ஒரு 1/2 கிலோ சுகர் வாங்குறேன், 1/2 கிலோ சால்ட் வாங்குறேன், ஒரு 1 கிலோ அரிசி வாங்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? நல்லா பாருங்க. 1/2 கிலோ சுகரு, 1/2 கிலோ சால்ட், 1 கிலோ அரிசி, 3 ஐட்டம் வாங்குறேன்ப்பா தனித்தனியா. அப்ப டோட்டலா எவ்வளவு வெயிட் வரணும்? 1/2 கிலோ பிளஸ் 1/2 கிலோ பிளஸ் 1 கிலோ, 2 கிலோ வரணும். ரைட்? நியாயமா பார்த்தா டோட்டலா 2 கிலோ வரணும். இப்ப நான் தனித்தனியா வாங்கும் போது எல்லாம் எனக்கு கரெக்டா வருது. 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ எல்லாம் கரெக்டா வருது. இப்போ அது மூணுத்தையும் சேர்த்து நான் ஒரு கேரி பேக்குள்ள போட்டு பார்த்தா 2 கிலோ வர மாட்டேங்குது, குறைஞ்சிருச்சு. ரைட்? எனக்கு எவ்வளவு குறையுது? கொஞ்சோண்டு குறையுதுன்னு வச்சுப்போம். பட் ஓவராலா எனக்கு 2 கிலோ வரல. ரைட்? Explain again. சரி, ஓகே, ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அகைன். லிசன். மாஸ் டிஃபெக்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னா சிம்பிள். நான் ஒரு மல்லிகை கடைக்கு போய் ஒரு 10 ஜாமான் வாங்குறேன். ஈச் வெயிங் 1 kg. என்னது? கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, ஜீனி, உப்பு, அரிசி எல்லாம் வாங்குறேன்னு வச்சுப்போம். Let's say I'm picking up 10 different items. Each 1 kg. எல்லாமே சாலிடா 1 கிலோ இருக்கு. எல்லாத்தையும் நான் தான் வெயிட் போட்டு எடுக்கிறேன். போட்டு 10 கிலோ 10 ஐட்டம் 1 kg ஈச் எடுக்கிறேன்ல, அது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பெரிய கேரி பேக்குள்ள போடுறேன்னு வச்சுப்போம். இப்ப அந்த கேரி பேக்கை தூக்கி நான் வெயிட் மிஷின்ல வைக்கும் போது 10 கிலோ வரணும்ல, 10 கிலோ வரல, கம்மி ஆகுது. அதை நான் தனித்தனியா எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 10 கிலோ வருது. நான் இண்டிவிஜுவலா தனித்தனியா பிரிச்சேன்னா எல்லாமே 1 கிலோ இருக்குப்பா. ஆனா மொத்தமா சேர்த்து நான் கேரி பேக்குள்ள போட்டா எனக்கு ஜீபூம்பா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப். அங்க வேற எதுவுமே இல்ல. ரைட்? எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இஸ் மிஸ்ஸிங். அந்த மிஸ் ஆகிற மாஸ் எங்க போகுது அப்படின்னா, நான் கேரி பேக்குள்ள போடுறேன்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி மொதல் பாக்கெட்டை நான் தூக்கி போட்டேன். இப்ப அந்த 2வது பாக்கெட்டை போடும்போது அந்த மொதல் பாக்கெட் சண்டைக்கு வருவான். இங்க எனக்கு இடம் இல்ல, நீ வேற எவனையும் கூட்டிட்டு வராத அப்படின்னு. நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போய் போடணும். திருப்பி 3வது மாசம் எடுத்துட்டு வரும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆப்போஸ் பண்ணுவாங்க. அதையும் ஃபோர்ஸ் பண்ணி நான் கொண்டு போய் போடணும். ஸோ த பாயிண்ட் இஸ், ஒரு நியூக்ளியஸ் அசம்பிள் பண்றதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நீடட். அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்காக the mass will sacrifice itself அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு அந்த மாஸ் கொஞ்சம் காணா போகுது. ஸோ நான் ஒரு இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸை மெஷர் பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் a certain mass. பட் அது எல்லாத்தையும் ஒரு நியூக்ளியஸா அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் வெயிட் போட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மாஸ் குறையுது. அந்த குறையிற மாஸுக்கு பேர் தான் மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். The amount of mass that is missing when a nucleus is assembled from its constituents. இங்க நல்லா பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூவன்ஸா. Now what is this? Z represents atomic number. Right? Z na atomic number. And atomic number na number of protons. Right? Atomic number is number of protons. So number of protons into mass of 1 proton. எனக்கு total mass of all the protons கிடைக்குமா? Plus A minus Z என்ன? Number of neutrons. Right? Number of neutrons into mass of 1 neutron. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தா the total mass of constituent particles. ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட்ஸோட டோட்டல் மாஸ் மைனஸ் assembled nucleus. So ஒரு நியூக்ளியஸை நான் தனியா எடுத்து வெயிட் போட்டு பார்க்கிறேன். Now the assembled nucleus. இது இவனை விட அசம்பிள் பண்ணப்பட்ட பாக்கெட் நியூக்ளியஸை விட இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸ் இஸ் ஸ்லைட்லி கிரேட். இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். So some amount of mass is lost, disappeared, போச்சு.
அந்த மாஸ் தான் எனர்ஜியா மாறி அந்த நியூக்ளியஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். that is this binding energy. பாருங்க, ஐன்ஸ்டீனோட ஃபேமஸ் ஈக்குவேஷன் E is equal to mc square, right? E is equal to mc square. அந்த m என்ன? delta m. so mass defect into c square. so E is equal to delta m into c square. இப்போ இங்க நார்மலா பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியஸ், இது அந்த மொத்த நியூக்ளியஸுக்கான பைண்டிங் எனர்ஜி. this is for the whole nucleus. இப்போ எனக்கு என்ன, அந்த டோட்டல் பைண்டிங் எனர்ஜியோட another important thing, binding energy per nucleon. per nucleon அதுக்குள்ளார எத்தனை நியூக்ளியான் இருக்கு. சோ அத நான் பைண்டிங் எனர்ஜியை டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் தி பைண்டிங் எனர்ஜி பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியான். சோ ஒரு நியூக்ளியானுக்கும் எவ்வளவு எனர்ஜி இருக்கு, தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான், ரைட்? அந்த வேல்யூ தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ ஒரு ஆட்டம்க்கு ஒரு வேல்யூ வரும். சோ அதுல அயன் நமக்கு அரவுண்ட் 7 to 8 ரேஞ்சில எல்லாமே வரும். So we'll see iron has the maximum binding energy, Fe56, iron 56, that has the maximum binding energy, right? Higher binding energy per nucleon na more stable, stability ரொம்ப அதிகம். ஒரு நியூக்ளியானுக்கு எனக்கு நிறைய பைண்டிங் எனர்ஜி இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அதிகமா இருந்ததுன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பயங்கரமான எனர்ஜியில அது பைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவே பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் கம்மியா இருக்கு அப்படின்னா the atom is not so stable, right? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் அதிகமா இருந்தா so much of energy, so it is highly stable. அதே பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் is lesser அப்படின்னா the atom is not so stable. அது எப்ப வேணா உடையலாம். so example uranium. so அது highly fissile material. அவனோட நியூக்ளியஸே ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியல. ஏன்னா per நியூக்ளியானுக்கு தேவையான பைண்டிங் எனர்ஜி ஸ்டெபிலிட்டி எவ்வளவு தேவையோ அதோட கம்மியா இருக்கு. சோ ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை நம்மளால ஈஸியா உடைச்சிட முடியும். that is lesser binding energy. இப்போ அந்த ப்ராசஸையும் சேர்த்து தான் நம்ம பார்ப்போம். so that's the next process, nuclear fission. fission என்ன பார்ப்போம்? ரெண்டா உடைக்கிறது. தேங்காய் உடைக்கிறோம்ல அதே மாதிரி ரெண்டா உடைக்கிறது, that is nuclear fission. so basic definition பாருங்க, splits into two medium nuclei. அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஃபிராக்மெண்ட்ஸ். ஒரு பெரிய நியூக்ளியஸ் லிட்டரலா தேங்காய் ரெண்டா உடைகிற மாதிரி. பட் நம்ம தேங்காய் எக்ஸாக்டா ரெண்டா உடைக்க ட்ரை பண்ணா அது ரெண்டாலாம் உடையாது. 90% ஆஃப் த டைம்ஸ் ஒன்னு பெருசாவும் ஒன்னு சின்னதாகவும் தான் உடையும், ரைட்? லைக் asymmetrical. அதே மாதிரி these two will be almost equal but எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்காது. ஃபிகர் 14489 எனக்கு ஒரு யுரேனியம் 235, அதுல ஒரு நியூட்ரான். ஏன்னா என்னதான் நம்ம கன்னுக்கு ஒரு ட்ரிகர் வேணும், ரைட்? ஒரு பாம்பு ஒரு டெட்டனேட்டர் வேணும்ல, அதே மாதிரி என்னதான் நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளா இருந்தாலும் அதை கிளப்பி விடுறதுக்கு யாரோ ஒருத்தன் வேணும்ல. and that is neutron. அந்த நியூட்ரான் தான் ட்ரிகர் அப்படின்னு வச்சுப்போம். அந்த நியூட்ரான் போயிட்டு உள்ள போன உடனே அந்த அன்ஸ்டெபிலிட்டி பயங்கரமா அதிகமாயிடும். so it will break. எனக்கு இது ஸ்டார் ரெப்ரசன்ட்ஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னு வச்சுப்போமா. so ரெண்டும் பிரேக் ஆயிடும். BA கிரிப்டான் அப்ராக்சிமேட் ஈக்குவல், எக்ஸாக்டா பாதையா உடையாது, somewhat. அது கூட வர்ற fragments is 3 நியூட்ரான். that is another fission process. எனக்கு 2 நியூட்ரான் வரும் அதுல. பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு தேவையானது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நியூட்ரான் கூட ஓரளவுக்கு தேவை. அதை விட நமக்கு ரொம்ப தேவைப்படுறது திஸ் எனர்ஜி, ரைட்? எவ்வளோ எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகுது, அந்த எனர்ஜி எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் தீஸ் 3 பார்ட்டிகல்ஸ். இவங்களோட கைனடிக் எனர்ஜி எல்லாம் நம்மளால மெஷரே பண்ண முடியாது. பண்ணலாம் டெக்னிக்கலா, பட் நம்ம ரியல் வேர்ல்ட்ல பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான கைனடிக் எனர்ஜி வரும். அந்த கைனடிக் எனர்ஜி will be converted to heat. அதுல இருந்து நம்மளால எனர்ஜியை வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். so this energy, that's humongous energy. நம்ம கன்வென்ஷனல் ஃபியூவல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல, கன்வென்ஷனல் கம்பஷன் fossil fuel based thingy, பெட்ரோல், டீசல், கேஸ், இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது this energy is like humongous, enormous. அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் நமக்கு ஒரு ஃபிஷன்ல இருந்து, ரைட்? சோ இப்போ மெயினா எனக்கு இங்க என்ன நடக்குது? பைண்டிங் எனர்ஜி per nucleon of fission fragments is higher. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, இங்க எனக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருந்தது per nucleon. யுரேனியம்ல பைண்டிங் எனர்ஜி per nucleon கம்மியா இருந்தது. so it is not so stable. அப்போ இங்க இருந்து அங்க ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகுது. so binding energy of the products will be more than that of the reactants. reactants சொல்ல முடியாது இங்க யுரேனியம். so original யுரேனியம் பைண்டிங் எனர்ஜி பத்தல,
right? So it is unstable. So அப்ப அவன் ரெண்டா உடைஞ்சிட்டான். Okay, so உடைஞ்ச பிறகு அந்த individual atoms they have got like more binding energy, right? பெருசா இருக்கும்போது அவனுக்கு தேவையான binding energy இல்ல. உடைஞ்சதுக்கு அப்புறம் சைஸ் சின்னதாயிடுச்சு இல்ல, so they have got more binding energy. அது கூட சேர்த்து அந்த ஒட்டையிற ப்ராசஸ்ல எனக்கு அந்த கைனடிக் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி, so delta E is released, right? அந்த ஒட்டையிற ப்ராசஸ்ல எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் பண்ணா தட் இஸ் பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ். அதை நான் கண்ட்ரோல் பண்ணாம விட்டேன்னா தட்ஸ் லிட்டரலி an atom bomb. ஓப்பன்ஹைமர் படம் கூட வந்ததே, ஆட் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ தட்ஸ் ஹவு த ஐடியா ஆஃப் ஃபிஷனை பாம்பா அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா அங்கதான் வந்தது, ரைட்? அன்கண்ட்ரோல், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இட் பிகம்ஸ் அ பாம். கமான் கமான் கமான். அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன். அது மேல கொஞ்சம் டைப்போ எரர். திஸ் இஸ் லைக் fusion. Fusion. இப்போ ஒரு பெரிய நியூக்ளியஸை ரெண்டா உடைக்க முடிஞ்ச நம்மளால ரெண்டு குட்டி நியூக்ளியஸை ஒன்னா சேர்க்கலாமா? எஸ், definitely possible, right? So that is nuclear fusion. ரெண்டு லைட்டான நியூக்ளியை combine together to form a large heavier nuclei along with a lot of energy. So ரெண்டு லைட்டர் நியூக்ளியை ஒன்னா சேர்ந்து எனக்கு ஒரு சிங்கிள் நியூக்ளியா மாறுது இல்லையா? நம்ம we are not talking about molecular formation. Molecules form ஆகிறது easy. It is just a bond between two atoms. நம்ம எதை பத்தி பேசுறோம் பாருங்க, atoms தாண்டி we are trying to fuse two nuclei together. ரெண்டு நியூக்ளியைக்கு நடுவுல இருக்கிற repulsive force is like humongous. நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. உடைக்கிறதே கஷ்டம், ஒன்னா சேர்க்கிறது அதை விட கஷ்டம். நம்மள சொல்லுவாங்கல்ல, அழிக்கிறது ஈஸி, உருவாக்குறது கஷ்டம் அப்படின்னு. தட்ஸ் ட்ரூ. பிசிக்கலா தட் இஸ் ட்ரூ. ஒரு நியூக்ளியஸை உடைக்கிறது கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ரிலேட்டிவ்லி ஈஸி. ரெண்டை ஃபியூஸ் பண்றதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி, ரைட்? ஃபிஷனுக்கு நமக்கு ஒண்ணுமே தேவையில்ல. ஒரு ஸ்லோ மூவிங் நியூட்ரான் தூக்கி நியூக்ளியஸ்குள்ள போட்டோம்னா அது வெடிச்சிடும், அவ்வளவுதான், டன். பட் ஃபியூஷன் அப்படி கிடையாது. நம்ம கிட்ட இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஃபிஷன் பேஸ்டு ரியாக்டர் இருக்கு, ரைட்? நியூக்ளியர் ஃபிஷனை வச்சு ஏன் தமிழ்நாட்டிலே நிறைய ரியாக்டர்ஸ் இருக்கு. கூடங்குளம் அங்க ரியாக்டர் இருக்கு, சென்னையில நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு. பட் ஃபிஷன் பேஸ் பண்ண ஃபியூஷன் பேஸ் பண்ண ரியாக்டர்ஸ் இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ப்ரொடக்ஷன்ல எதுவுமே கிடையாது. ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் கமர்ஷியலா எனர்ஜி எடுக்கிற மாதிரியான ஃபியூஷன் பேஸ்டு ரியாக்டர்ஸ் நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. தட்ஸ் ஹவு சூப்பர் காம்ப்ளிகேட்டட் ஃபியூஷன் இஸ், ரைட்? ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, இங்க என்ன நடக்க பாருங்க, டூ லைட்டர் நியூக்ளியை அண்ட் திஸ் இஸ் ஹைட்ரஜன் ஐசோடோப். hydrogen isotope. ரெண்டு ஒன்னா சேர்ந்து it gives me a nucleus, helium. It gives me a helium plus neutron plus 17.6 mega electron volt, right? Mega electron volt. And personally இது வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியும் 17.6, பட் இது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு எனக்கு இவ்ளோ கிடைக்குது. that is a big thing. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு எனக்கு அவ்ளோ கிடைக்குது, right? So here again fusion products have higher binding energy per nucleon. எப்பவுமே ஃபிஷன்லயும் சரி ஃபியூஷன்லயும் சரி நமக்கு ப்ராடக்ட்ஸுக்கு லைட்டா பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும், ரைட்? ஏன்னா இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி. எனக்கு இனிஷியலா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியா இருக்கு, அதனால the nucleus cannot hold itself together. எனக்கு ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு அந்த பைண்டிங் எனர்ஜி, that is enough binding energy. அப்போ ரியாக்டன்ஸ் எனக்கு அந்த ஒரிஜினல் ரியாக்டிங் திங்ஸை விட ஃபைனல் ப்ராடக்ட்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைண்டிங் எனர்ஜி இருக்கிறதுனால தான் they are becoming more stable. And reactants they'll move towards stability. Yeah? So products have more binding energy, more stable, right? என்னென்ன தேவை நமக்கு? வாட் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? நம்மளால ஏன் இன்ன வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஒரு கண்ட்ரோல்டு சஸ்டெயின்டு ஃபியூஷனை உருவாக்க முடியல அப்படின்னா, ரீசன் ஹை டெம்பரேச்சர். பாருங்க, 10⁻⁷ கெல்வின், லிட்டரலி 1 கோடி கெல்வின், ரைட்? 1 கோடி கெல்வின் இல்ல 10 மில்லியன் கெல்வின். அவ்வளோ இருந்தாதான் ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷனை நம்மளால ட்ரிகரே பண்ண முடியும். இப்போ ஒரு வெடி வைக்கிறதுக்கு நம்ம திரி வைக்கிறோம்ல, கேஸ் சிலிண்டரை லைட் பண்றதுக்கு we use a lighter, ரைட்? நம்ம அந்த லைட்டர் யூஸ் பண்றோம். these are all triggers. அந்த ரியாக்ஷனை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ட்ரிகர் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதே மாதிரி ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு நமக்கு ட்ரிகர் என்ன வேணும்? ஜஸ்ட் ஒரு ஸ்லோ மூவிங் நியூட்ரான் போதும் ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனை கிரியேட் பண்றதுக்கு. பட் ஃபியூஷனுக்கு the first important condition is 10⁷ Kelvin. So almost 1 கோடி கெல்வின். பூமியில அவ்வளோ டெம்பரேச்சர் அச்சீவ் பண்றது பாசிபிள், பட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு இம்பாசிபிள். ஸ்டார்ஸோட கோர்ல மட்டும்தான் அந்த அளவு டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்.
அதனால்தான் ஸ்டாரோட source of energy is nuclear fusion. Almost every star இருக்கிற எல்லா ஸ்டாருமே நியூக்ளியர் ஃபியூஷனால தான் எனர்ஜி கொடுத்துட்டு இருக்குது. That is the universal source of energy. நம்மலாம் சொல்லிருக்கோம்ல, sun is the primary source of energy. அதுல இருந்து தான் மீதி எல்லாமே கிடைக்குதுன்னு. சன்னுக்கு என்ன source of energy? Literally fusion. So fusion is the stellar energy. நான் சொல்றேன்னா யூனிவர்ஸையே பவர் பண்ற, let's say நம்ம யூனிவர்ஸை ஒரு ஒர்க்கிங் மிஷின் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, fusion is the fuel for the entire universal engine. இருக்கிற எல்லா ஸ்டாருமே ஃபியூஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வெரி ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் அப்படின்னா நம்ம நார்மலா கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம் 100 அட்மாஸ்பியர் 200 அட்மாஸ்பியர் அப்படின்னு. இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஐ திங்க் மணி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஐ திங்க் என் சைடு அதெல்லாம் கிளியரா தான் இருக்கு. ப்ளீஸ் டூ ரெஃப்ரெஷ் யுவர் ஃபீட் ஒன்ஸ், கிளியர் ஆயிடும். ஓகே, முத்துக்குமார், you are from Vidial. Nice to meet you, முத்துக்குமார். சரி, கவனிங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? யா, ஹை ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் எவ்வளோ ஹையா இருக்கணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், 100 200 அப்படிலாம் இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட மில்லியன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ரைட்? And that is why it occurs only in stars, including our own sun. Okay? So, இந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர் அண்ட் பிரஷரை கிரியேட் பண்றது யாரால முடியும் தெரியுமா? another nuclear fission. ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் தான் ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷனோட ட்ரிகர். இப்போ யோசிச்சு பாருங்க, ஃபியூஷன்ங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு. ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனை நம்ம உருவாக்கி, அதாவது ஒரு ஹைட்ரஜன் பாம் தெரியல, நியூக்ளியர் ஃபியூஷன் பாம், that's an hydrogen bomb. அந்த ஹைட்ரஜன் பாம் நம்ம ட்ரிகர் பண்ணணும்னா we need a nuclear fission bomb. ஒரு ஆட்டம் பாம்பை வெடிக்க வச்சுதான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பை நம்ம பத்த வைக்க முடியும், ரைட்? நம்ம இப்ப தீக்குச்சி கொளுத்துறோம்ல, அந்த நெருப்பை வச்சு let's say we are trying to burn something. அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் பாம்பை கொளுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு நார்மல் ஆட்டம் பாம்பை கொளுத்தி போட்டாதான் ஹைட்ரஜன் பாம் பத்த ஆரம்பிக்கும். That is how powerful nuclear fusion is. சூப்பர்ல? ஓகே. So major comparison between fission and fusion. பாருங்க, fissionக்கு fuel obviously uranium and plutonium. Worldலே the most widely used things, both bombக்கு as well as power plantsக்கு uranium, plutonium, இது கூட சேர்த்து thorium. And for fusion, hydrogen isotopes, primarily hydrogen isotopes. ஏன்னா lightest element is hydrogens. Of course நம்மளால அதை விட அதிகமானது கூட ஃபியூஸ் பண்ண முடியும் தியரட்டிக்கலி, பட் ரெண்டு சிங்கிள் ஹைட்ரஜனை ஃபியூஸ் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதோட ஹெவியான எலமெண்ட்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா க்ளோஸ் டு இம்பாசிபிள். அதோட எனர்ஜிலாம் நம்மளால யோசனையே கற்பனைக்கே எட்டாத எனர்ஜி தேவைப்படும் நமக்கு, ரைட்? தென் எனர்ஜி ஹை, as you can see very high. டெம்பரேச்சர் இது லோன் கணக்கில் எடுத்துக்கூடாது, ஈவனை கம்பேர் பண்ணும்போது ஈவன் லோ, ரைட்? நான் ஃபியூஷனை கம்பேர் பண்ணும்போது ஃபிஷன்ல என்ன பிட் ஆஃப் லோ. அண்ட் செயின் ரியாக்ஷன், எஸ், திஸ் இஸ் அ பிக் அட்வான்டேஜ். ஃபியூஷனை விட ஃபிஷன்ல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா செயின் ரியாக்ஷன் தான். இவன்ட்ட ஒரு தடவை கொளுத்தி போட்டோம்னா போதும், சரவெடி மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஃபியூஷன்ல அப்படி கிடையாது. எனக்கு அந்த கண்டிஷன்ஸ் மெயின்டைன் ஆனா மட்டும்தான் அவனால இது சஸ்டெயின் பண்ண முடியும். எப்படி சொல்லலாம், ஒரு மெழுகுபத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்க. நான் போய் ஊதுனா அணைஞ்சிருவான். இவனை ஆஃப் பண்றது ரொம்ப ஈஸி. நியூக்ளியர் ஃபியூஷனை ஆஃப் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபிஷன் எல்லாம் ஆஃப் பண்றது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், ஆரம்பிச்சிட்டான்னா போய்கிட்டே இருப்பான், ரைட்? அண்ட் ஃபைனலி ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பசங்களா. ஏன்னா ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது எப்பவுமே நமக்கு ஒரு ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கும். அது டீகே ஆயிட்டு they'll have to come down to the stable level. அப்ப எனக்கு ஆல்பா, பீட்டா, காமா ரேடியேஷன்ஸ், எல்லா டைப் ஆஃப் ரேடியேஷன்ஸும் வெளியே வரும். ஸோ ரேடியேஷன் இஸ் அ வெரி 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 பிக் டிராபேக் ஆஃப் ஃபியூஷன். ஃபிஷன்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. பை ப்ராடக்ட்ஸ் ஆர் லைக் வெரி கிளீன் அண்ட் அதோட ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் ரொம்ப மினிமலா இருக்கும், பேர் மினிமலா இருக்கும். பை ப்ராடக்ட் என்ன? ஹீலியம். நம்ம பார்த்தோம்ல இங்க ஃபிஷனோட பை ப்ராடக்ட் நம்பர் ஜஸ்ட் ஹீலியம், அண்ட் விச் இஸ் அன் இனர்ட் கேஸ். அது கெமிக்கலா கூட ரியாக்ட் ஆகாது, ரைட்? எங்க இருந்து நம்மளை அஃபெக்ட் பண்றது? இட்ஸ் அ வெரி இனர்ட் கேஸ். அண்ட் சம்டைம்ஸ் இந்த நியூட்ரான் வெரி ரேர் கேசஸ்ல வில் ஹாவ் some sort of radioactive waste, right? So overall ஃபியூஷன்ங்கிறது இட்ஸ் a relatively safe process. இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதை நம்மளா யூஸ் பண்ணாம விடுவோமா? என்னால ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது, நம்ம யூஸ் பண்ணாம விடுவோமா? அஃப்கோர்ஸ் நோ.
ஸோ அதனால நியூக்ளியர் பவர் பிளான்ட். கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட். கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை, முடியாம இல்லை, கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னா that becomes a nuclear bomb, atomic bomb. So nuclear power plant அதோட பேசிக் காம்பனன்ட்ஸ் தான். குவிக்கா கோ த்ரூ பண்ணிட்டு will go to the questions. Okay, fuel என்ன பாருங்க, uranium 235, plutonium 239 or sometimes thorium. அதோட ட்ரிகர் என்ன பாருங்க, மாடரேட்டர், ஸ்லோஸ், ஃபாஸ்ட் அதாவது ஒரு ஃபிஷன் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த நியூட்ரான்ஸ் அவ்வளோ ஸ்பீடா மூவ் ஆச்சுன்னா they'll escape. எனக்கு அந்த கோர்ல இருந்து, நியூக்ளியர் கோர்ல இருந்து எஸ்கேப் ஆயிடும். அதனால என்ன பண்ணுவேன், I'll use this thing called moderated. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹை ஸ்பீட் ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸை ஸ்லோ பண்ணி they'll absorb the kinetic energy. Literally they'll moderate the energy. கைனடிக் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி ஸ்லோ பண்ணி எனக்கு ஃபிஷனை கண்டினியூ பண்றதுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஃபிஷனோட அவுட்புட் நியூட்ரான்ஸை ஸ்லோ பண்ணி அடுத்த ஃபிஷனுக்கு ரெடி பண்ணி தூக்கிட்டு கொண்டே கொடுப்பாங்க. தட் இஸ் மாடரேட்டர். காமன்லி என்னென்ன சப்ஸ்டன்ஸ், கிராஃபைட். கிராஃபைட் நமக்கு தெரியும்ல, தட்ஸ் another form of carbon, right? Graphite. And heavy water, deuterium, D2O. Normal water is H2O, deuterium, heavy water அப்படின்னு சொல்லுவோம். And finally normal water, light water na normal water, avladha. Now this is moderator. Adutha control rods. Control rods na absorb neutron. First ஏன் எனக்கு absorb பண்ணனும் அப்படினா, ஒரு ஃபிஷன்ல I'll have 3 neutrons. அந்த 3 நியூட்ரான் போயிட்டு அடுத்து 3 நியூக்ளியஸ் அடிச்சதுன்னா I'll have 9 neutrons. The power will keep increasing. எனக்கு அந்த மாதிரி வேணாம், ரைட்? எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா that's an atom bomb. atom bombல அந்த கண்ட்ரோல் ராட்லாம் இருக்கவே இருக்காது, ரைட்? there is no control rod. இங்க எனக்கு லீனியரா வேணும். சோ 3 நியூட்ரான்ல நம்ம ஒரு ஆக்சுவலா ஒரு கால்குலேஷன் ஒன்று போடுவாங்க. ஃபிஷன்ல நமக்கு 2 பாத்வேஸ் பாசிபிள். ஒரு பாத்வேல 3 நியூட்ரான் வரும், இன்னொரு பாத்வேல 2 நியூட்ரான் வரும். சோ அதோட ரெண்டுத்தோட ஆவரேஜ் 2.5 நியூட்ரான்ஸ் per reaction அப்படின்னு எடுப்பாங்க. that makes no sense. அரை நியூட்ரான்லாம் கணக்குல இருக்காது, பட் மேத்தமேட்டிக்கலி 2.5. சோ அந்த 0.5 இக்னோர் பண்ணிட்டு மீதி இருக்கிற 2ல 1 அப்சார்ப் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஒரு நியூட்ரானை நான் சஸ்டெயின் பண்ணி ஸ்லோ பண்ணி அனுப்புவேன். ஏன் அப்படின்னா I'll get a linear sustained energy release. எனக்கு ஒரு burst எனர்ஜி வேண்டாம். I need a linear combustion. அதாவது வெடிக்கிறதுக்கும் எரியறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கம்பஷன் அப்படின்னா பொறுமையா எரியறது, ரைட்? வெடிக்கிறது அப்படின்னா டப், நமக்கு வெடிக்கிறது வேண்டாம். இங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் பொறுமையா எரியணும். சோ நான் ஒரு நியூட்ரானை லீனியரா பாஸ் பண்ணணும். சோ அதுக்கு தான் we have control rods to absorb the extra neutrons, right? linear control rods excess absorb பண்ணிட்டு ஒரு நியூட்ரானை மட்டும் எனக்கு ரிலீஸ் பண்ணி விடும். எக்ஸாம்பிள் மெட்டீரியல்ஸ் பாருங்க, cadmium and boron. and obviously coolant. நம்ம பைக்குக்கே இன்ஜின் ஆயில் கூலண்ட் எல்லாம் தேவைப்படுது, இதுக்கு கூலண்ட் தேவைப்படாதா? so we need a coolant to remove the heat energy. So water, CO2, helium, sodium, நம்ம வசதிக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், right? Sodium, I know, yes, sodium is a metal. So liquid molten sodium, அதை யூஸ் பண்ணி நம்மளால எனர்ஜி அப்சார்ப் பண்ண முடியும். that's a very good, coolant. இதெல்லாம் peripheral things, accessory things. Third point, yes, we'll do explain the third point. என்னது? control rods. control rodsனா என்னன்னா பசங்களா, ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன்ல எனக்கு நிறைய நியூட்ரான்ஸ் வெளியே வரும். லெட்ஸ் சே மினிமம் ஆஃப் 3 நியூட்ரான்ஸ் வெளியே வரும் ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன்ல. ஓகே, இப்போ அந்த 3 நியூட்ரான்ஸ்ல எனக்கு 3மே போயிட்டு இன்னொரு ஃபிஷனை காஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோமே. 3மே போய் இன்னொரு ஃபிஷனை காஸ் பண்ணுச்சுன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு சிலதை அப்சார்ப் பண்ணிட்டு மீதி இருக்கிறத மட்டும்தான் நான் ஃபிஷனுக்கு அனுப்பணும். ஸோ 3த்துல 2 அப்சார்ப் பண்ணிடுவேன். அந்த 2 போயிட்டு எனக்கு ஃபிஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமூவ் பண்ணிடணும் அந்த சிஸ்டத்துல இருந்து. மீதி இருக்கிறத மட்டும் தான் நான் அனுப்பணும். ஸோ ஒரு நியூட்ரானா நான் அனுப்புவேன். அதுக்கு தான் கண்ட்ரோல் ராட்ஸ். தேல் கண்ட்ரோல் 2 நியூட்ரான்ஸ். 2 நியூட்ரான்ஸை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு ஒரு நியூட்ரானை மட்டும் அனுப்பி விடுவாங்க. ஸோ தட் இஸ் கண்ட்ரோல் ராட்ஸ். அந்த சிஸ்டம்ல அது எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் சே நம்ம நியூக்ளியர் ரியாக்டரை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து ஒரு குச்சி குச்சா பல்லா இருக்கும். அதை அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த நியூட்ரான்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும். அதாவது ஃபியூவல் வந்து ராடா அப்படி இருக்கும். இந்த பசங்க அந்த தலைக்கு சீப்பு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ரவுண்டு சீப்பு பார்த்துருக்கீங்களா? ஹோல்ட் ஆன் 1 செகண்ட். இந்த சீப்பு இருக்குல்ல, நார்மலா இந்த சீப்பு, ரைட்? இதே மாதிரி இன்னொரு சீப்பு வச்சுப்போம். ஓகே, அந்த சீப்ல இருக்கிற முள்ளா இருக்கிறது தான் நம்ம ஃபியூவல் ராட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இதை தான் கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதை நான் அந்த 2 சீப் இருக்கு இல்லையா, another சீப் என் கையில இருக்கு. இப்படி நான் ரெண்டுத்தையும் உள்ள விட்டேன்னா அதுல இருக்கிற நீடில்ஸும் இதுல இருக்கிற நீடில்ஸும் ஒன்னோட ஒன்னு லாக் ஆயிடும்ல. அப்போ ஃபிஷன் நடக்கிறப்ப இவன் குறுக்கால பூந்து எல்லா நியூட்ரான்ஸையும் அப்சார்ப் பண்ணி விட்டுருவான். ரைட், நான் எவ்வளவு தூரம் உள்ள பிரஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கும். எனக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இவனை நான் வெளியே எடுத்தேன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப் பண்ணணும்னு வைங்க, மொத்தமா உள்ள வச்சு அழுத்திட்டேன்னா ஒரு ஃபிஷன்ல இருந்து வெளியே வர நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடுவான். அடுத்த ஃபிஷனுக்கு நியூட்ரான் இருக்காது. So the reaction will cease. Right, this is control rod. Okay, போதும்ல, come on, continue next topic. இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பெரிஃபரல் திங்கி. ஷீல்டிங், ஆப்வியஸா எனக்கு அதுல கிட்டத்தட்ட 4 அடியில இருந்து 12 அடி திக்கு கான்கிரீட் வால் போட்டிருப்பாங்க, ரேடியேஷன் வெளியே போகாம இருக்க, அண்ட் ஃபார் சேஃப்டி அண்ட் ஆல் தி அதர் பர்பசஸ். வித் லெட், லெட்ங்கிறவன் ஹி இஸ் அ வெரி குட் அப்சார்பர். லெட்ங்கிறவன் எக்ஸலண்ட் அப்சார்பர் ஃபார் ரேடியேஷன், ஆல்பா பீட்டா காமா எல்லாத்துக்குமே ஹி வில் அப்சார்ப் ரியலி குட். அண்ட் ரியாக்டர் கோர், இதுதான் எங்க ஃபிஷன் நடக்குதோ தட் இஸ் த சென்ட்ரல் பார்ட். அங்கேதான் ஃபிஷன் ரியாக்ஷன் எல்லாமே நடக்கும். தட் இஸ் ரியாக்டர் கோர். ஸ்டீம் ஜெனரேட்டர், ஆப்வியஸா நம்ம கிட்ட இருக்கிற, அதாவது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறது, அதை தவிர மீதி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ், தெர்மல், நியூக்ளியர், இது எல்லாத்துலயும் அல்டிமேட்டா என்ன தெரியுமா நடக்கும்? ஹீட் எனர்ஜி ஜெனரேட் ஆகுது. அந்த ஹீட்டை வச்சு தண்ணியை கொதிக்க விடுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம வீட்டுல சுடு தண்ணி போடுறோம்ல, அதே தான் இங்க ஹை லெவல்ல நடக்கும். தண்ணியை கொதிக்க விட்டு அதை ஸ்டீம் அளவுக்கு மாத்துவாங்க. ரைட், டேக் இட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஸ்டீம். அதை ஸ்டீம் லெவலுக்கு மாத்திட்டு அந்த ஸ்டீம் வந்து பயங்கர ஸ்பீட்ல வெளியே வரும். அதை தூக்கி ஒரு டர்பைன் குள்ளர போட்டுருவாங்க. டர்பைனுக்கு நேரா, டர்பைன் என்ன, நம்ம அது காத்தாடி மாதிரி இருக்கும்னு வச்சுப்போமே, தட் இஸ் அ டர்பைன். லிட்டரலி டர்பைன் ஒரு ஃபேன், டேபிள் ஃபேன் மாதிரி இருக்கும். அதுல கொண்டே நீட்டினோம்னா அது பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சிடும். அதோட ஒரு காயில் கனெக்ட் பண்ணிருப்பாங்க அரௌண்ட் அ மேக்னெட். உங்களுக்கு தெரியல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஜெனரேட் ஆகும். ஸோ blah 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 done. So that's how electricity is generated. இப்போ working, construction, I think I've told you working. There is a general diagram. பாருங்க, எனக்கு this is a nuclear core. So இந்த இடத்துல எனக்கு இந்த black color, இந்த black color எனக்கு control fuel rods, அதுதான் எனக்கு uranium rods வச்சுப்போம். So moderator ஸ்லோ பண்றதுக்கு, கண்ட்ரோல் ராட்ஸ் சொன்னா, கண்ட்ரோல் ராட்ஸ் அப்சார்ப் பண்றதுக்கு இவனை நான் ஃபுல்லா இன்சர்ட் பண்ணா இங்க இருந்து வெடிச்சு வர்ற நியூட்ரான்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிப்பான். ரைட், ஸோ திஸ் இஸ் அந்த ஷீல்டிங். அந்த கான்கிரீட், லெட் எல்லாம் இங்க தான் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்து இந்த இடத்துல இருந்து எனக்கு பயங்கரமான ஹீட் ஜெனரேட் ஆகுமா பாருங்க. சுத்தி நான் அந்த கூலண்ட் வச்சிருக்கேன். அந்த கூலண்ட் வந்து ஒரு தனி சர்க்கிட்ல எனக்கு சுத்தி ஓடிட்டு இருக்கும். ரைட், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி கூலண்ட். கூலண்ட் என்னவா இருக்கும் நமக்கு? லிக்விட் சோடியம் சொன்னா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பர் கூலண்ட்ஸ். இப்போ இதை தூக்கி நம்ம நேராட்ட டர்பைன் குள்ள விட முடியாது. இதோட டெம்பரேச்சர் வந்து கொடூரத்துக்கு இருக்கும். ரைட், ஸோ அதை நம்ம, அதாவது சோடியம்ங்கிறது மெட்டல், அந்த மெட்டலே மெல்ட் பண்ற அளவுக்கு இருக்கும் இதோட டெம்பரேச்சர். இந்த இடத்துல திஸ் இஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இல்ல கண்டென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அதாவது இது ஒரு பெரிய பாத்திரம். நம்ம இந்த இம்மர்ஷன் ஹீட்டர் போடுவோம் பாத்திருக்கீங்களா? தண்ணிக்குள்ளார ஒரு ஹீட்டரை போட்டு ஹீட் பண்ணுவோம், பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இம்மர்ஷன் ஹீட்டர் அதே மாதிரிதான் இதுவும். ஸோ இது ஒரு டியூபு, அதை சுத்தி எனக்கு நான் வேற ஒரு மெட்டீரியலை வச்சு இதை வந்து ஃப்ளஷ் பண்ணுவேன். இந்த கம்பியை சுத்தி, இந்த கம்பிக்குள்ளார எனக்கு ஹாட்டான கூலண்ட் போயிட்டு இருக்கும். அதை சுத்தி நான் வேற ஒரு லிக்விடை வச்சு ஃப்ளஷ் பண்ணுவேன், யூஸ்வலி வாட்டர். இப்போ இவனை கூல் பண்ணி வாட்டர் அந்த ஹீட் எடுத்துப்பான். அவ்வளவுதான், ஹீட் எடுத்துட்டு அவன் ஸ்டீமா மாறிடுவான். இங்க இருந்து நேரா போயிட்டு திஸ் இஸ் த டர்பைன். ஸோ அந்த ஸ்டீம் போற ஸ்பீடு இட் வில் பி லைக் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இட் கேன் ஈவன் ரீச் 1000 டிகிரி செல்சியஸ். 1000 டிகிரி செல்சியஸ் போயிட்டு இவனை சுத்தி விடுவான். சுத்தி விட்டுட்டு கூல் ஆயிட்டு அப்படியே கீழே வந்துடும். அவ்வளவுதான். கீழே வந்ததுக்கு அப்புறமா இட் வில் ஸ்டில் ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அதோட நம்ம திருப்பி அனுப்புனா எஃபிஷியன்டா இருக்காது. ஸோ அவனையும் கூல் பண்ணி நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதை தூக்கி திருப்பி அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புவோம். ஸோ திஸ் சைக்கிள் வில் கீப் கண்டினியூவிங். ஸோ திஸ் இஸ் அ தியரி பிஹைண்ட் அ நியூக்ளியர் ரியாக்டர், பேசிக் டயக்ராம் ஃபார் அ நியூக்ளியர் ரியாக்டர். ரைட், இதெல்லாம் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ திஸ் இஸ் த ரியல் பார்ட். இப்போ அந்த மாஸ் டிஃபெக்ட்டுக்கு திருப்பி வரும் பாருங்க. மாஸ் டிஃபெக்ட்னா என்ன சொன்ன? எனக்கு ஒரு டோட்டல் நியூக்ளியஸ், அதான் நான் தனித்தனியா பிரிக்கும் போது வெயிட் கூட இருக்கிற மாதிரி தெரியும். நான் இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸ் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் மாசு காணா போயிடும். அந்த மாசு தான் எனர்ஜியா மாறி அவங்கள சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸ். இது என்னோட ஹோல் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா நான் அந்த காணா போன எனர்ஜியை கொடுத்தாதான் என்னால பிரிச்சு எடுக்க முடியும். கரெக்டா? இல்ல ரிவர்ஸ்ல பாருங்க, எனக்கு இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸ் இருக்கு, கிரேட்டர் மாஸ்.
இவங்க எல்லாத்தையும் நான் ஒன்னா நியூக்ளியஸா அசம்பிள் பண்ணும்போது எனக்கு மாஸ் குறையுது, ரைட்? அந்த குறையிற மாஸ்னால தான் இந்த பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு ஒன்னு இருக்கு. இப்போ நான் இந்த நியூக்ளியஸை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, if I want to separate this nucleus, நான் இந்த பைண்டிங் எனர்ஜியை கொடுத்து தான் அவங்கள தனித்தனியா செப்பரேட் பண்ண முடியும். இப்போ நியூக்ளியான்ஸோட மாஸ் பாருங்க, அப்ராக்சிமேட்லி இந்த வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு மெமரைஸ் ஆல் தீஸ் வேல்யூஸ். இப்போ ஒரு பேசிக் மாஸ் டிஃபெக்ட். ஸோ இது நமக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் H2 டியூட்டீரியம். அதுல இருக்கிற பேசிக் மாஸ் டிஃபெக்ட் என்ன இருக்கு பாருங்க, ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான். ஒரு டியூட்டீரியம்ல எனக்கு ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ ஒரு புரோட்டானோட மாஸ், நியூட்ரானோட மாஸ் அண்ட் சோ ஆன், நமக்கு இவ்வளவு கிடைக்குது. அண்ட் டோட்டல் நியூக்ளியஸோட சப்ராக்ட் பண்ணும்போது மாஸ் டிஃபெக்ட் இஸ் லைக் வெரி வெரி லெஸ், 0.002388 AMU. AMUனா அட்டாமிக் மாஸ் யூனிட், அதுவே ரொம்ப கம்மியான வேல்யூ தான். அதுலயும் it is 0.002388. ஆனா இவ்வளோ கம்மியான மாஸ் டிஃபெக்ட்னால எப்படி ஒரு நியூக்ளியஸ் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்தா, நம்ம E is equal to mc ஸ்கொயர் ஃபார்முலா பாருங்க, c ஸ்கொயர், c ஏ 10 power 8 வரும், c ஏ ஸ்கொயர் பண்ணும்போது 10 power 16க்கு போகும். ஸோ இதை நான் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வர்ற எனர்ஜி வந்து ஹியூமங்கஸ், ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதனால தான் நியூக்ளியஸை அதால சக்சஸ்ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியுது, ரைட்? ஸோ மாஸ் டிஃபெக்ட். இருக்கு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அ நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். எனக்கு ஒரு யுரேனியம் 23592 பிளஸ் ஒரு நியூட்ரான் போட்டா எனக்கு ரெண்டா பிரிஞ்சிருது. Kr 9036 பேரியம் கிரிப்டான் 3 நியூட்ரான் வருது பாருங்க. ஸோ I'll have total 3 neutrons. இப்போ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகும், எதுவுமே மிஸ் ஆகாது. இங்க 235 plus 1, ரைட்? டோட்டல் 236 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ரைட் ஹேண்ட் சைட்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, 90 plus 143 plus 3. ஸோ 143 plus 3 146 plus 90 236, ரைட்? ஸோ எனக்கு இருக்கிற நம்பர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு பாத்வே, இது இல்லாம இன்னொரு ரியாக்ஷன் இருக்கு, அதுல எனக்கு 2 நியூட்ரான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாம். அண்ட் ஃபைனல் மாஸ் டிஃபெக்ட் ஃபார்முலா, பைண்டிங் எனர்ஜி மாஸ் டிஃபெக்ட், அதோட ஃபார்முலா மட்டும் பார்த்துடலாம். ஃபார்முலா ஒன்றும் பெருசா இல்லை, எனக்கு ஒரு ஹோல் நியூக்ளியஸ் பிளஸ் அந்த பைண்டிங் எனர்ஜி கொடுத்தாதான் நான் தனித்தனியா பிரிக்க முடியும், ரைட்? இது தியரட்டிக்கலி நாட் பாசிபிள். ஒரு நியூக்ளியஸை தனித்தனியா நான் ஒரு புரோட்டானாவும் நியூட்ரானாவும் பிரிக்க முடியாது, நாட் பாசிபிள் அட் ஆல், ரைட்? இப்போ ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருக்குன்னா உடையிறப்ப எனக்கு கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி என்ன எதனால வருது அப்படின்னா, அந்த உடையிற ப்ராசஸ்னால அந்த நியூக்ளியஸ்குள்ளார இருக்கிற சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கிவன் அவுட், ரைட்? ரிமைனிங் எனக்கு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸா போய் உட்காந்துக்கும், அவ்வளவுதான். ஸோ 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க பசங்களா. நியூக்ளியஸ், ஹெவி நியூக்ளியஸ் இஸ் ஸ்பிளிட்டிங் இன்டு 2. ப்ராடக்ட்ஸோட பைண்டிங் எனர்ஜி எனக்கு அதிகமா இருக்கும், ஏன்னா இனிஷியலா அன்ஸ்டேபிள், ஃபைனலா தே ஆர் ஸ்டேபிள், ரைட்? எனக்கு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் will be more and energy will be released. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. will get to the problems. and the mass defect க்கு basic E is equal to delta mc squared. so நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் இங்க அப்படின்னா, எனக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் இருக்கிற மாஸோட டிஃபரன்ஸை கால்குலேட் பண்றோம். எனக்கு இனிஷியல் ரியாக்டன்ஸ் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் டெல்டா எம் கண்டுபிடிச்சு இன்டு சி ஸ்கொயர் போடும்போது தட் வில் பி மை எனர்ஜி ரிலீஸ்ட், அவ்வளவுதான். பைண்டிங் எனர்ஜிக்கும் எனர்ஜி ரிலீஸ்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஸோ டெல்டா எம் இன்டு சி ஸ்கொயர், மாஸ் டிஃபரன்ஸ் இன்டு சி ஸ்கொயர் போட்டீங்கன்னா யூ வில் கெட் த எனர்ஜி ரிலீஸ்ட். ஐ திங்க் வி கேன் கோ டு த கொஸ்டின்ஸ். டைம் ஆயிடுச்சு, கம் ஆன். ஃபார் a nucleus of number A and radius r, the mass density of the nucleus can be represented as. Chale, come on, let's do this question. Mass density of the nucleus. So, mass density of the nucleus put down, density is equal to
mass by volume. Correct? Density is equal to mass by volume. So enna sollalam? Density is volume enna parunga? Inversely proportional to 4 by 3 pi r cube. Right? Mass by 4 by 3 pi r cube. இப்போ r என்ன? Rho is equal to inversely proportional to 1 by r naught into a அப்படின்னு சொல்லலாமா? r naught cube into a. So density is inversely proportional to a சொல்லலாமா? But option இல்லையே, என்ன பண்ணலாம்? யோசிச்சு பாருங்க. Yes. Superman, right. Correct answer. Independent of a. எவ்வளவு நேரம் சொல்றதுனால density, nuclear density is independent of a. Mass of the nucleus depends on a. Correct. ஏன்னா எனக்கு அட்டாமிக் மாஸ் நம்பர் அதிகமாக மாஸ் நியூக்ளியரோட மாஸ் அதிகமாகும். அண்ட் வால்யூம் எஸ் இட் டிபெண்ட்ஸ். ஆனா நான் மாஸ் பை வால்யூம் போடும்போது ஏஏ எனக்கு கேன்சல் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இட் கெட்ஸ் கேன்சல் அண்ட் டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. 10⁻17 that is constant. ரைட்? ஸோ இங்க மாஸுக்கு நம்ம என்ன பண்றோம்? Mass of one nucleon into total number of nucleons divided by 4 by 3 pi r naught cube into a. So a cancel out. Everything else is constant. So it is independent of a. Nuclear density is independent of a. The mass density of nucleus and the nuclear density that is independent of a. Next. The density of copper C6429 is greater than that of the carbon nucleus. Right? It is greater than that of the carbon nucleus. The nucleus of mass number A has a radius proportional to A power 1 by 3. The nucleus of mass number A has a radius proportional to A power 1 by 3. Nucleus of mass number A. Okay, in light of the above statements, choose the most appropriate answer from the given options. Right. So, first statement. Correct? First statement. Copper, அதோட atomic number அதிகம். So, obviously, அதோட mass density அதிகமா தானே இருக்கணும். So, copper ஓட atomic number is 64 and carbon ஓட atomic number is, mass number. So, இங்க copper ஓட mass number is 64, இதோட mass number 12. So, more mass, more density. Correct? So, copper density should be greater than density of copper nucleus should be greater than density of carbon nucleus. Right? This is like copper nucleus and density should be greater than carbon nucleus. Right? Correct? So, இல்ல தப்பு. போன ப்ராப்ளம்ல கூட பார்த்தோம்ல. Density அப்படின்னா especially nuclear density change ஆகாது. Yes, nuclear density constant. இந்த क्वेश्चन நிறைய பேர் தப்பா எழுதி நான் பார்த்திருக்கேன். Nuclear density is constant. So assertion is wrong. Next, the nucleus of mass number A has a radius proportional to A power 1 by 3. That is correct. Radius oda formula என்ன பாருங்க? R naught into A to the power 1 by 3. So the second statement is correct. First statement is wrong. So A is correct. Tappu. Both A and B are correct. Tappu. A and B are correct. Tappu. A is not correct and R is correct. So option C is our answer. Next question polama. Energy released when two deuterons H21 fuse to form a helium nucleus. Okay, and the binding energy கொடுத்திருக்காங்க. So energy released when two deuterons fuse to form a nucleus. So இங்க நம்ம equation எழுதி solve பண்ணி பார்க்கணும். That's all. So equation என்ன வரும் பாருங்க, ரெண்டு H21 fuse ஆகும்போது we'll get 1 He24, right? So H21 plus H21 fusion gives H42, right? So இப்போ எனக்கு binding energy இருக்கிற ஒன்னொருத்துக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். So இங்க எனக்கு ஒரு 1.1 இருக்கு, இங்க 1.1 இருக்கு. Both are 1.1, அங்க இங்க 7.0, right? So the binding energy, இப்ப questionல என்ன வேணும்?
Energy released. Okay, energy released எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். That's all. Direct, straightforward question and straightforward answer. Right? இப்போ நல்லா பாருங்க, இது டைரக்டா இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போட்டோம்னா தப்பு. இங்க பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான், இது எல்லாமே see here per நியூக்ளியான். ஸோ அப்போ டோட்டல் எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்கோ இன்டூ அதால மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. ஸோ இங்கே எனக்கு 1.1 இன்டூ 2 நியூக்ளியான்ஸ், 1.1 இன்டூ 2 நியூக்ளியான்ஸ், 7.0 இன்டூ 4 நியூக்ளியான்ஸ். ஸோ டோட்டல் எவ்வளோ நியூக்ளியான்ஸ் அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் டன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு இங்கே நேராக போட்டுடலாம் பாருங்க. 2 இன்டூ, ரைட், அதே மாதிரி இன்டூ 2, இங்க இன்டூ 4, சைட் 2.2 பிளஸ் 2.2, இந்த பக்கம் ஈக்குவல் டு போட்டக்கூடாது, தப்பாயிடும். இந்த பக்கம் 28, ரைட். ஸோ திஸ் சைட் 4.4, அந்த பக்கம் 28. ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட் எவ்வளோ வரும் பாருங்க. டெல்டா Q is 28 minus 4.4, so which is 23.6, right? So delta Q is 23.6, right? That's all. இங்க binding energy students இந்த இடத்துல பண்ற பெரிய தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, so the biggest mistake that you do here is இந்த நம்பரை எடுத்து அப்படியே போட்டுறது. இங்க பண்ற தப்பு என்னன்னு பார்த்தா 7 இருக்கா, மைனஸ் 2.2. சம்டைம்ஸ் அப்படியே போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு வெறும் 7 இந்த பக்கம் இருக்கு, ஏன்னா H127 இந்த பக்கம் 1.1 2.2 போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த இடத்துல தேங்க் காட் அது ஆப்ஷனா இல்ல, ஆப்ஷனா இருக்கா 2.2 போட்டோம்னா நமக்கு 4.8 அப்படின்னு வந்து நிற்கும். இங்க ஆப்ஷன் இல்லை, பட் சம்டைம்ஸ் அது ஆப்ஷனா கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஜேஇல சம்டைம்ஸ் கொஸ்டின்ல என்ன வரும்னா, ஆப்வியஸா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் இருக்கு இல்லையா, அந்த மிஸ்டேக்ல வர்ற ஆன்சர் தான் மொதல் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. டீட்டெயிலா பார்க்காம நம்ம கேர்லெஸ்னஸ்ல ஏதாவது ஒரு டப்பா மிஸ்டேக் பண்ணுவோம், அதை தான் தூக்கி ஃபர்ஸ்ட்ல வச்சிருப்பாங்க மொதல் ஆப்ஷன். பார்த்தோம்னா கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இங்க இட் இஸ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், அதை மறந்துடாதீங்க. ரைட், நெக்ஸ்ட். Given below are two statements, assertion, reasoning. The binding energy per nucleon is found to be practically independent of mass number A for nucleus with mass numbers 30 to 170. Yes. Okay, check பண்ணுவோம். Nuclear force is a long range force in light of the above. நம்ம binding energy per nucleon graph பார்த்திருக்கீங்களா? No, I think I had that graph. Hold on for a second. இருக்கான்னு பார்க்குறேன். I'm not sure if I have it. Binding energy per nucleon graph ஒன்று இருக்கு நம்ம கிட்ட. அதுல பாத்தீங்கன்னா you can see the variation of binding energy per nucleon graph. இல்ல. Okay, fine, no issues. So அதோட graph எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும், right? So ஆரம்பத்துல multiples of 4ல வந்துட்டு அப்படி போகும் நமக்கு binding energy per nucleon. இதை நான் ரஃபா வரைஞ்சிருக்கேன், பட் ஓவரால் இங்க அப்படி இருக்காது. It will be like இந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் நமக்கு கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா இருக்கும், ரைட்? இந்த இடத்துல I'll have mass number, இந்த இடத்துல I'll have binding energy per nucleon, right? So இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, so இங்க it will be like approximately எனக்கு flat-ஆ இருக்கிற மாதிரி தெரியும். Not exactly flat, but approximately. இந்த ரீஜனோட width வந்து ரொம்ப narrow-ஆ இருக்கும். Right? This will be like very narrow. So அப்ப நம்ம சொல்லலாம், இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளார எனக்கு the binding energy per nucleon is now almost independent of அப்படின்னு வரும் எனக்கு. So அந்த நம்பர் என்னன்னு பார்த்தா like 30 to 170. Yes, பசங்களா இது அட்டாமிக் நம்பர்ல மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பரா? Yes, binding energy per nucleon is found to be practically independent of atomic number A for nucleus with mass numbers. Yes. So mass number 30 ல இருந்து 170 குள்ள இருக்கும்போது binding energy per nucleon is independent of atomic number, right? So almost எனக்கு flat region வரும் அந்த curve எடுத்து பார்த்தோம்னா. So 30 to 170 குள்ள நம்ம அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் பார்க்கவே தேவையில்லை, நம்ம பிளைண்டா சொல்லலாம், அது ஆல்மோஸ்ட் எனக்கு இப்படி நேரா தான் இருக்கும் அப்படின்னு நம்மள சொல்லலாம்.
And nuclear force is a long range force. Correct? Nuclear force is an extremely long range force. Gravitational force is long range force. Nuclear force is an extremely short range force. Nucleus விட்டு வெளியே வந்தா அதுக்கு எஃபெக்டே கிடையாது. 10 power minus 15 meters ஒரு femtometer சொன்னோம் இல்லையா, that is the maximum range of nuclear force. So second statement, reason is clearly wrong. So A is true but R is false. Okay, இது first statement is a factual statement. பசங்களா அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும். Right, first one is a factual statement. And the actual graph உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். நான் எடுத்துட்டு வரேன், forgive me. உங்க டெக்ஸ்ட் புக் இல்ல நம்ம தத்துவாலே இருக்கும். அந்த நியூக்ளியர் பிசிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பைண்டிங் எனர்ஜி per நியூக்ளியான் இருக்கும். அதுல பாத்தீங்கனாலே தெரியும் அந்த ரேஞ்சில it will be like almost exact flat line கிடையாது. But yeah, you can consider it to be a flat line. Next. A nucleus at rest disintegrates into two smaller nuclei with their masses in the ratio 2:1. After disintegration, they will move, right? So, technically, this is not a nuclear question. So, this is momentum conservation question. Law of conservation of momentum, right? Law of conservation of momentum, when the net external force is 0, the momentum will conserve. When the net external force is 0, the total initial momentum is total final momentum. Inga initial momentum is 0. Right? The total initial momentum is 0. The body is at rest. That's velocity. Two smaller nuclei with their masses in the ratio 2:1. So, the solution is initial momentum 0 is equal to m1v1 plus m2v2. Right? Total final momentum. இப்போ நான் rearrange பண்ணா minus of m1v1 equals m2v2. m1 is to m2 ratio என்ன பாருங்க, the masses are in the ratio 2:1, right? So minus m1 by m2 equals v2 by v1. So which is m1 is to m2 என்ன minus 2:1, right? So minus 2:1. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், first minus இருக்கிறது, அதுல இருந்து we can say they are moving in the opposite direction. கரெக்ட்டா? மைனஸ் இருக்கிறதுனால they are moving in the opposite direction. Next, அதோட ரேஷியோ என்ன இருக்கு பாருங்க, v2 by v1 is 2:1. So v1 by v2 is equal to 1:2 with a minus. ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் here represents opposite. v1 ஒரு டைரக்ஷன்ல இருக்குன்னா v2 opposite directionல இருக்கு. And mass ratioக்கு oppositeல தான் எனக்கு oppositeல like inverseல velocity இருக்கு. அப்பதான் எனக்கு total momentum conserve ஆகும். Right? So யோசிச்சு பாருங்களேன், m1 v1 m2 v2 ரெண்டும் opposite directionல போகுதா? m1 ஓட வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம, m1 is 2. m1 is 2. So m1 into v1 அப்போ 2 into 1 with minus which is equal to 1 into 2. அப்ப எனக்கு டோட்டல் மொமெண்டம் should be equal and opposite அப்படின்னு வரணும். இங்க எவ்வளவு மொமெண்டம் இருக்கோ அதே மொமெண்டம் ஆப்போசிட்ல இருக்கணும். அப்பதான் நெட் மொமெண்டம் 0 ஆகும். Initial momentum 0. So the final net momentum should also be 0. Momentum fortunately is a vector. So individual bodies க்கு opposite momentum இருந்தாலும் அதோட summation would be 0. So the net total final momentum should be 0. அப்போ எனக்கு velocity opposite directionல இருக்கணும் and opposite ratioலயும் இருக்கணும். So கம்மியான velocity, அதாவது குட்டி மாஸுக்கு பெரிய velocity. So 2:1 இங்க 1:2. இது அதிக மாஸ் குட்டி velocity, குட்டி மாஸ் அதிக velocity. So அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா fine, done. All good? Okay. Next. Yes. So if m0 is the mass of isotope 12b5 and mp and mn are the masses of proton and neutron, the nuclear binding energy of the isotope is. So nuclear binding energy and binding energy is delta m into c squared. Delta m and எனக்கு இங்க first mass of the individual nucleons. So இப்போ இங்க எனக்கு
12 is mass number. கரெக்டா? அப்ப எனக்கு இங்க mass number is 12. அப்போ proton number, atomic, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற சொன்னாலும் அதே தப்ப நானே பண்ணிருக்கிறேன் பாருங்க. மாஸ் நம்பருக்கு m போடக்கூடாதுன்னு நானே போட்டுக்கிறேன். So mass number is 12. Right. Atomic number is 5. Right. So, correcta? Mass number 12, atomic number 5. Correct. Appo this represents protons. Right? This represents protons. Appo neutrons evlo varum enakku? 12 minus 5 is equal to 7 neutrons. So எனக்கு 5 proton, 7 neutron இருக்குமா? So total nucleons எவ்வளவு வரும் பாருங்க? mp. So 5 protons into mass of 1 proton plus 7 neutrons into mass of 1 neutron. Mass of 1 neutron minus m0 is the mass of the isotope. Minus m0 is the mass of the isotope into c square. That is our answer. So 5 mp, mass of 1 proton, plus 7 mn, mass of 7 neutrons, minus m0 into c square. Right? Done. Done, done, done. Super formula, இதெல்லாம் basic questions. இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு complicated formulas எல்லாம் வராது. எல்லாமே basic level questions தான் இருக்கும். So basics strong பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதெல்லாமே இப்போ ரீசெண்டா டெவலப் ஆன தியரி இல்லையா? அதனால in a hypothetical fission reaction X23692 gives Y14156 and Z9236 plus 3R. So the identity of the emitted particles. ஐயா சாமி, இது நாங்க உருவாக்கின கொஸ்டின் இல்ல, ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஸ்டின். ரைட்? என்னவா இருக்க முடியும் பாருங்க. ஜஸ்ட் லுக் அட் த டோட்டல் நம்பர்ஸ். இது எதெல்லாம் கன்சர்வ் ஆகுது பாருங்க. 236 இங்க 141 and 92, கீழ 92, 56 and 36. இப்போ நீங்க 56 and 36 ஆட் பண்ணீங்கன்னா what will you get? 92. எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் protons is already conserved. மீதி இருக்கிறது மட்டும் தான் கன்சர்வ் ஆகல. மீதி இருக்கிறது என்ன? இங்க 236. இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 141 plus 92 எனக்கு என்ன வரும்? 233. ஸோ டோட்டலா இங்க 236 நியூட்ரான்ஸ் இருக்கு. எனக்கு இங்க 233 நியூட்ரான்ஸ் தான் இருக்கு. 3 நியூட்ரான்ஸ் குறையுது. அந்த 3 தான் அங்கிட்டு இருக்கிறது. ஸோ ஜஸ்ட் 3 நியூட்ரான்ஸ். டன். ரைட்? தட்ஸ் ஆல். ஸோ சிம்பிள். Next question. Which of the following nuclear fragments corresponding to nuclear fission between neutron and uranium isotope is correct? So இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிற கரெக்டான ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு இனிஷியலா டோட்டல் மாஸ் நம்பர் எவ்வளவு வருது பாருங்க. டோட்டல் மாஸ் நம்பர் should be 236. டோட்டல் மாஸ் நம்பருக்கு come on. மாஸ் நம்பருக்கு அட்டாமிக் நம்பர் எனக்கு 92. ஸோ ரைட் சைட்ல இருக்கிற எல்லாத்தோட மாஸ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணா 236 வரணும். அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணா 92 வரணும். என்னென்ன யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போமா? ஸோ 146 பிளஸ் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். 56 பிளஸ் 38 என்னெல்லாம் வருது? 56 பிளஸ் 30 86 பிளஸ் 94 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பு, 94 வருது. அடுத்தது 92 வருது. 92 ஓகே. மீதி மூணுத்துலையும் இது தப்பு தெரிஞ்சு போச்சு. மீதி மூணுத்துலையும் எனக்கு 92 சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நியூமரேட்டர் பாருங்க. மேல இருக்கிற நம்பர் ஆட் பண்ணா 236 வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ இது 99 பிளஸ் 1 100. 100 பிளஸ் 153 253. தப்பு. எனக்கு 236 வரணும். இது அகைன் 90 பிளஸ் 144. ஸோ 234 வருது. இடிக்குதே. வெயிட். நான் அந்த 3 மிஸ் பண்ணிட்டேங்க. ஓகே வெயிட். ஸோ 3 into 1. ஸோ 99 பிளஸ் 3 102. 102 பிளஸ் 153 இல்ல 235 தான் வருது. ஸோ திஸ் இஸ் ஸ்டில் ராங். ஸோ இங்கிட்டு 4 நியூட்ரான்ஸ் இருக்கா? ஸோ 89 பிளஸ் 4 93. 93 plus 144 என்ன வரும் எனக்கு? 237 வருது. So this is also wrong. So எங்கிட்ட I have 3.
So 3 plus 89, 92. 92 plus 144. Yes, 236. So D is our correct answer. Just numbers எல்லாம் tally ஆகுதா இல்லையான்னு பார்த்தா போதும். கீழே இருக்கிற numbers மேல இருக்கிற numbers எல்லாமே tally ஆகுதா இல்லையா? Just அதை மட்டும் கரெக்டா நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா done. Problem solved. Right. So next question. So what is the mass number of nucleus having radius equal to half that of the radius of nucleus with a mass number of 192. So ஒரு nucleus ஓட mass number வேணும். அவனோட radius எப்படி இருக்கு? Half of the radius number of a nucleus with the mass number 192. So radius ஓட formula என்ன? R0 into a to the power 1 by 3. Right? So R0 into a to the power 1 by 3. இப்போ இந்த ஒரிஜினல் ஃபார்முலா வச்சு இவங்க கொடுத்துருக்கிறதோட தான் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் லெட்ஸ் சே R1 அப்படின்னு வச்சுப்போம். ஜெனரல் ஃபார்முலா R is equal to R0 into. இப்போ எனக்கு ரெண்டு நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்களா, ரேடியஸ் ஈக்குவல் டு half that of. ஸோ R1 அதோட ரேடியஸ் half of R2ன்னு இருக்கணுமா? நல்லா பார்த்தீங்கன்னா the mass number of the யாரோட நியூக்ளியஸ் வேணும்? ரேடியஸ் equal to half of the radius of another nucleus. So R1 is equal to R2 by 2. So ரெண்டாவது நியூக்ளியஸோட half தான் எனக்கு முதல் நியூக்ளியஸா இருக்கணும். That's all. So R1 is R0 into A1 to the power 1 by 3 is equal to 1 by 2 of R0 into A2 to the power of 1 by 3. So ting ting எனக்கு cancel ஆயிடுச்சு. So A2 ஓட வேல்யூ எனக்கு 192 இருக்கா? தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணா முடிஞ்சு போச்சு. 192. So A1 1 by 3 is equal to 1 by 2 into 192 to the power 1 by 3. Right? So cubing on both sides. So A is equal to 192 by 8. So 192 by 8, 2 times 16. 16 balance 32, 24. So A is equal to 24. Done. Option B. That's all. I think போதும்னு நினைக்கிறேன். Yes, பசங்களா. So that's it for today. So கடைசி வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட்டை விட்டுறாதீங்களா, இழுத்து பிடிச்சி எழுதி முடிச்சிருங்க. எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேட் என்ன நமக்கு 24. யா இன்னும் எக்ஸாக்டா 2 monthsல யூ வில் பி ரைட்டிங் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ ஆல் த பெஸ்ட், கீப் ரிவைசிங். நான் எப்பவுமே ஒரே ஒரு கடைசி நேரத்தில் பசங்க கேட்கறது என்ன, டிப்ஸ் ட்ரிக்ஸ். ஃபைனல் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ரிவிஷன். ஸோ ரிவிஷனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இஃப் யூ கீப் ரிவைசிங் டெஃபினட்டா யூ கேன் கிராக் மெயின்ஸ். ரைட்? ஸோ ஆல் த பெஸ்ட். அடுத்த செஷன்ல பார்ப்போம். See you. Bye bye.